விவசாயத்தை வளர்ப்போம், விவசாயிகளை மதிப்போம், உயிர்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். இன்று 12ஆம் வகுப்பு வரலாற்று பாடம் 6இல் உள்ள 2 மதிப்பெண் வினா விடைகளை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். மாணவ செல்வங்களே, பாருங்க, பார்த்து கொண்டே இருங்க, கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி. அலகு 6, தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம். இப்பாடத்தில் உள்ள 2 மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்ப்போம். மாணவ செல்வங்களே, வினா எண் 1, சர் சையது அகமது கான் பிரிட்டிஷ் அரசை ஏன் ஆதரித்தார்? விடை: பிரிட்டிஷ் பிரதிநிதித்துவ அமைப்புகளின் அறிமுகம், அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் போன்றவை முஸ்லிம்களின் பயத்தை அதிகரிக்க தொடங்கியதால். அடுத்து, பிரிட்டிஷ் அரசோடு இணக்கமாக செயல்படுவதன் மூலம் தனது இனத்திற்கு அரசிடம் இருந்து பெரும் பங்கினை பெற்றுத்தர இயலும் என சர் சையது அகமது கான் பிரிட்டிஷ் அரசை ஆதரித்தார். வினா எண் 2, தனித்தொகுதி முறை பற்றி எழுதுக. விடை: பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கை ஆகும். தனித்தொகுதி முறையில் முஸ்லிம்கள் மட்டுமே முஸ்லிம் வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும். தனித்தொகுதி முறை அரசமைப்பு சட்டத்தில் முறையாக நுழைத்தனர். வினா எண் 3, ஆகா கான் தலைமையிலான முஸ்லீம் லீக் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன? விடை: அரசு பணிகளில் முஸ்லிம்களின் சதவீதத்தை உயர்த்துதல், உயர் நீதிமன்றங்களில் முஸ்லிம் நீதிபதிகளை நியமித்தல், அரச பிரதிநிதியின் ஆலோசனை குழுவில் முஸ்லிம்கள் உறுப்பினராதல். வினா எண் 4, 1923இல் வாரணாசியில் நடைபெற்ற 6வது இந்து மகா சபை மாநாட்டை பற்றி குறிப்பு எழுதுக. விடை: இந்து மகா சபை பிரதிநிதிகள் 968 பேர் மாநாட்டில் கலந்து கொண்டனர். 56.7% பேர் ஐக்கிய மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். சென்னை, பம்பாய், வங்காளம் ஆகிய 3 பகுதிகளிலிருந்து 6.6% பேர் பங்கேற்றனர். இதுவரை ஆதரவளித்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி.